ஸோ நம்ம இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குப்தர்கள் தான். 12th எத்திக்ஸ் புக்கில் இருந்து குப்தர்கள் இந்திய பண்பாட்டிற்கு பேரரசுகளின் கொடை அப்படிங்கிற 5th லெசன்லேருந்து ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது குப்தர்களை பற்றி கொடுத்துருக்கதை மட்டும் பார்க்க போகிறோம். குப்தர்கள் கால பண்பாடு. கிபி 3ஆம் நூற்றாண்டின் இறுதியில் குப்த பேரரசு ஸ்ரீகுப்தர் என்பவரால் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ 3ஆம் நூற்றாண்டோட இறுதியில் இந்த பேரரசு வந்து யாரால தோற்றுவிக்கப்படுது? ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறவங்களால தான் தோற்றுவிக்கப்படுது. முதலாம் சந்திரகுப்தர், முதலாம் சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர் போன்றோர்கள் இப்பேரரசின் சிறந்த மன்னர்களாக திகழ்ந்தனர். இவங்க எல்லாரையுமே நமக்கு தெரியும். ஸோ யாரெல்லாம்? முதலாம் சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், முதலாம் சமுத்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர் போன்றவர்கள் இப்பேரரசின் மிக சிறந்த மன்னர்களாக திகழ்ந்தனர். இந்திய பண்பாட்டிற்கு குப்தர்கள் பல வகையிலும் உதவினர். ஆட்சி முறை, சமூக, பொருளாதார, சமய நுண்கலைகள், இலக்கியங்கள், அறிவியல், தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு வகையான பண்பாட்டு கூறுகளில் தங்களின் முத்திரையை பதித்துள்ளனர். எதை எடுத்துக்கிட்டாலும் அதில் வந்து குப்தர்களுடைய முத்திரை வந்து இருக்கு. ஆட்சி முறை, சமூகம், பொருளாதாரம், சமயம், நுண்கலைகள், இலக்கியங்கள், அரசியல், தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு வகையான பண்பாட்டு கூறுகளில் தங்களின் முத்திரையை பதித்துள்ளனர் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அடுத்ததுன்னா சான்றுகள். அவங்களுடைய ஆட்சிக்கு இருந்த சான்றுகள். மெக்ரோலி தூண் வந்து இன்னைக்கு வரையும் துருப்பிடிக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. குப்தர்களுடைய ஆட்சி அமைப்பு. விசாகதத்தர், காளிதாசர் ஆகியோரின் இலக்கியங்களும், அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு, மெக்ரோலி இரும்புத்தூண் போன்றவை சீன பயணி பாக்கியானின் போகோக்கி எனப்பட்ட பயண குறிப்புகளும், நாணயங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்களும் குப்தர்களை பற்றி அறிவதற்கான சான்றுகளாக திகழ்கின்றன. ஸோ அவங்கள பற்றி நம்ம வந்து படிக்கணும் அப்படின்னா என்னென்ன ப்ரூஃப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, விசாகதத்தர், காளிதாசர் அவங்க 2 பேரும் எழுதின இலக்கியங்கள், அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு, மெக்ரோலி இரும்புத்தூண் கல்வெட்டு போன்றவை, ப்ளஸ் சீன பயணி பாக்கியானுடைய போகோக்கி அப்படிங்கிற பயண குறிப்பு. ஸோ மற்ற இடத்துலலாம் எப்படி இருக்கும்னா சீன பயணி பாகியானுடைய பயண குறிப்புகள் தான் இருக்கும். ஸோ இதில் அதோட நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. போகோகி அப்படிங்கிற பயணக்குறிப்பு. நாணயங்கள் மற்றும் வரலாற்று சின்னங்களும் குப்தர்களை பற்றி அறிவதற்கான வரலாற்று சான்றுகள் ஆகும். குப்தர்களை பற்றி அறிவதற்கான வரலாற்று சான்றுகள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாகியானின் குறிப்புகள். இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி பாகியான் ஆவார். இவர் பெஷாவர், காசி, கயா உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று பார்வையிட்டார். ஸோ இந்தியாவுக்கு வந்த முதல் சீன பயணி யாரு? பாகியான். ஸோ இந்தியாவுக்கு வருகை தந்த முதல் சீன பயணி யாரு தான்? பாகியான் தான். இவர் வந்து பெஷாவர், காசி, கயா உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று பார்வையிட்டார். ஸோ பெஷாவர், காசி, கயா உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று பார்வையிட்டார். ஸோ இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி யாருன்னா பாகியான். பாகியான் தான் வந்து இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணியாக இருக்கார். அவர் வந்து பெஷாவர், காசி, கயா இந்த 3 இடங்களுக்கும் முக்கியமாக போய் பார்வையிட்டார். இவர் இந்தியாவில் 9 ஆண்டுகள் தங்கியிருந்தார். எத்தனை வருஷம் இந்தியாவில் தங்கியிருந்தாருன்னு பார்த்தோம்னா 9 ஆண்டுகள் தங்கியிருந்தார். பாடலிபுத்திரத்தில் 3 ஆண்டுகள் இருந்து சமஸ்கிருத மொழியையும் பௌத்த இலக்கியங்களையும் கற்றார். ஸோ பாடலிபுத்திரத்தில் மொத்தமாக 9 வருஷம் இந்தியாவில் இருந்திருக்காரு. பாடலிபுத்திரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து 3 வருஷம் இருந்திருக்காரு. பாடலிபுத்திரத்தில் 3 ஆண்டுகள் இருந்து சமஸ்கிருத மொழியையும் பௌத்த இலக்கியங்களையும் கற்றார். ஸோ பாடலிபுத்திரத்தில் 3 வருஷம் இருந்து என்னடா பண்ணார் அப்படின்னு கேட்டோன்னா சமஸ்கிருத மொழியையும் பௌத்த இலக்கியங்களையும் கற்றார். இவருடைய குறிப்புகள் 2ஆம் சந்திரகுப்தரின் கால அரசியல், சமூக, பொருளாதார, சமய நிலைகளை பற்றி கூறுகின்றன. ஸோ இவருடைய நோட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில் உள்ளது. ஸோ 2ஆம் சந்திரகுப்தருடைய கால அரசியல், சமூக, பொருளாதார, சமய நிலைகளை பற்றி கூறுகின்றது. அரசியல், சமூகம், பொருளாதாரம், சமயம் எல்லாத்தையுமே பற்றி சொல்லுது. அரசியல், சமூக, பொருளாதார, சமயம் நிலைகளை பற்றி கூறுகின்றன அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆட்சி முறை. குப்த பேரரசர்கள் பரமபட்டாரகா, மகாராஜாதி ராஜா, பரமேஸ்வரா, சாம்ராட் போன்ற விருது பெயர்களை சூட்டிக் கொண்டனர். ஸோ குப்த பேரரசர்களுக்கு பேர்லாம் என்னதுன்னு பார்த்தோம்னா பரமபட்டாரகா, மகாராஜாதி ராஜா, பரமேஸ்வரா, சாம்ராட் போன்ற விருது பெயர்களை சூட்டிக் கொண்டனர். அவங்களுக்கே சூட்டி கொண்ட பெயர்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா
பரமபட்டரகா, மகாராஜாதிராஜா, பரமேஸ்வரா, சாம்ராட் போன்ற விருது பெயர்களை சூட்டிக் கொண்டனர். குப்த பேரரசர்கள் அவங்களுக்கு அவங்களே நிறைய பேர் வச்சுக்கிட்டாங்க. இல்லைன்னா புலவர்களால் வழங்கப்பட்ட பெயர்கள்னு கூட சொல்லலாம். பரமபட்டராகா, மகாராஜாதிராஜா, பரமேஸ்வரா, சாம்ராட் போன்ற விருது பெயர்களை சூட்டிக் கொண்டனர். ஸோ அந்த பேர் கொடுத்து மேட்ச் மாதிரி கேட்கலாம். பரமபட்டராகா, மகாராஜாதிராஜா, பரமேஸ்வரா, சாம்ராட் போன்ற விருது பெயர்களை சூட்டிக் கொண்டவர்கள் யாரு? குப்தர்கள். பேரரசுக்கு கீழ் முதலமைச்சர், படைத்தலைவர் உள்ளடங்கிய அமைச்சரவையும் இருந்தது. பேரரசுக்கு கீழே முதலமைச்சர், படைத்தலைவர் உள்ளடங்கிய அமைச்சரவை இருந்திருக்கு. இந்த அமைச்சர்கள் அரசனுக்கு ஆலோசனை வழங்கினர். ஸோ இதில் அமைச்சர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அரசருக்கே ஆலோசனை வழங்கியிருக்காங்க. ஸோ பேரரசுக்கு கீழே முதலமைச்சர், படைத்தலைவர் உள்ளடக்கிய அமைச்சர்கள் அரசனுக்கு ஆலோசனை வழங்கினர். முதலமைச்சர், படைத்தலைவர் உள்ளடங்கிய அமைச்சரவை இருந்திருக்கு. இந்த அமைச்சர்கள் அரசனுக்கு ஆலோசனை வழங்கினர். குப்தர் காலத்தில் குமார மாத்தியர்கள் என்ற வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள் பற்றியும் மகா சந்தி விக்ரஹா என்ற வெளியுறவுத்துறை. ஸோ குப்தர் காலத்தில் குமார மாத்தியர்கள் அப்படிங்கிற வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள் இருந்திருக்காங்க. குமார மாத்தியர்கள் என்ற வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள் குறித்தும் குமார மாத்தியர்கள் என்ற வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள் பற்றியும் மகா சந்தி விக்ரஹா என்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் பற்றியும் குப்தர் கால கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. ஸோ மகா சந்தி விக்ரஹா என்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் பற்றியும் குப்தர் கால கல்வெட்டுக்கள் சொல்லுது. ஸோ இதில் முக்கியமானவங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, குப்தர் காலத்தில் குமார மாத்தியர்கள் என்ற வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள். குப்தர் காலத்தில் குமார மாத்தியர்கள் யாருன்னா வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள். ஸோ மகா சந்தி விக்ரஹா என்ற வெளியுறவுத்துறை அமைச்சர்கள். ஸோ குப்தர் காலத்தில் குமார மாத்தியர்கள் என்ற வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள். வருவாய்த்துறையில் இருந்த உயர் அதிகாரிகள் பேர் தான் என்னதுன்னா குமார மாத்தியர்கள். மகா சந்தி விக்ரஹா அப்படிங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர். மகா சந்தி விக்ரஹா அப்படிங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர். ஸோ வெளியுறவுத்துறை அமைச்சர் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு போகும்ல எல்லாத்தையுமே மக்களெல்லாம் சந்திக்கிறாங்க. மகா சந்தி விக்ரஹா அப்படிங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர். குமார மாத்தியர்கள் அப்படிங்கிறது வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள். வருவாய்த்துறை ஸோ கேஷியஸ் எப்படியும் கண்டிப்பாக அரசர்களுடைய குமாரர்களை தான் வைப்பாங்க. ஸோ குமார மாத்தியர்கள் வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள். மகா சந்தி விக்ரஹா அப்படிங்கிறது வெளியுறவுத்துறை அமைச்சர் பற்றியும் குப்தர்கள் கால கல்வெட்டுக்கள் கூறுகின்றன. நீதித்துறை மற்றும் இராணுவத்துறையில் பொறுப்பு வகித்த அமைச்சர்கள் முறையே நீதித்துறையில் இருந்தவங்கள தண்டநாயக்கர், இராணுவத்துறையில் இருந்தவங்கள மகா தண்டநாயக்கர்கள் என்ற பெயரால் குறிப்பிட்டதை அலகாபாத் கற்றூர் கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது. ஸோ நீதித்துறையில் இருந்தவங்க பேர் என்னதுன்னா தண்டநாயக்கர்கள். இதே இது இராணுவத்துறையில் இருந்தவங்க பேர் என்னதுன்னா மகா தண்டநாயக்கர்கள் என்ற பெயரால் குறிப்பிட்டதை அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு மூலம் அறிய முடிகிறது. குப்தர்கள் கால குதிரைப்படை தலைவர் மகா அஸ்வபதி என்று அழைக்கப்பட்டார். ஸோ குப்தர்கள் கால குதிரைப்படை தலைவர் யாருன்னா மகா அஸ்வபதி. குதிரைப்படை தலைவர் மகா அஸ்வபதி என்று அழைக்கப்பட்டார். குதிரைப்படை தலைவர் யாருன்னா மகா அஸ்வபதி. அலகாபாத் கொற்றூன் கல்வெட்டு. இக்கல்வெட்டு அரிசேனர் என்பவரால் 33 வரிகளில் பொறிக்கப்பட்டது. இதில் முதலாம் சமுத்திரகுப்தரின் போர் வெற்றிகள், படைத்திறன் ஆகியவை பற்றியும் குப்த பேரரசின் ஆட்சி எல்லைகள் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளன. அடுத்ததான் நம்ம அதிகமாக பார்க்க போகிறோம். இந்த கல்வெட்டில் எதை பற்றி சொல்லுது அப்படின்னா, ஹரிசேனர் அப்படிங்கிறவரால் தான் முதல்ல எழுதப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு ஹரிசேனர் என்பவரால் எழுதப்பட்டிருக்கு. 33 வரிகள் உடையதாக இருக்குது. முதலாம் சமுத்திரகுப்தரின் போர் வெற்றிகள் பற்றி தான் இது சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு குப்தர்கள் காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டில் தொடங்குது. 3ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியில் தான் தொடங்குது. தோற்றுவித்தவர் யாருன்னா ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறது தான் தோற்றுவித்தார். இதில் முக்கியமான அரசர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதலாம் சந்திரகுப்தர், முதலாம் சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், முதலாம் குமாரகுப்தர் போன்றோர் இப்பேரரசின் சிறந்த மன்னர்களாக இருக்காங்க. சமூக, பொருளாதார, சமய நுண்கலைகள், ஆட்சி முறை, இலக்கியங்கள், அறிவியல், தொழில்நுட்பம் எல்லாத்துலேயுமே அவங்களோட இம்பேக்ட் இன்னைக்கு வரையும் இருக்கிற மாதிரி தான் குப்தர்களுடைய ஆட்சி முறை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்கள பற்றி
பற்றி நமக்கு கிடைச்ச எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா விசாகதத்தர், காளிதாசர் ஆகியோர் இலக்கியங்களும், அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு, மெக்ரூல் இரும்புத்தூண் கல்வெட்டு, இது எல்லாமே அவங்கள பற்றி கிடைச்சிருக்க ப்ரூஃபு. சீன பயணி பாகியானுடைய குறிப்பு என்ன சொல்கிறோம்னா போகோகி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் நாணயங்கள், வரலாற்று சின்னங்கள், இது எல்லாமே வந்து குப்தர்களை பற்றி நம்ம படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பாகியானுடைய குறிப்புகள் போகோகின்னு சொல்கிறோம்ல, அதை பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான பாக்ஸ் என்னென்னா, இந்தியாவிற்கு வந்த முதல் சீன பயணி யார் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம யாரை தான் குறிக்கணும்? பாகியானை தான் குறிக்கணும். இவர் பெஷாவர், காசி, கயா உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று பார்வையிட்டார். இவர் இந்தியாவில் 9 ஆண்டுகள் தங்கியிருந்தார். பாடலிபுத்திரத்தில் 3 ஆண்டுகள் இருந்து சமஸ்கிருத மொழியையும் பௌத்த இலக்கியங்களையும் கற்றார். ஸோ பாடலிபுத்திரத்தில் இவர் 3 வருஷம் இருந்திருக்காரு. இருந்து என்னடா பண்ணாருன்னு பார்த்தோம்னா சமஸ்கிருத மொழியையும் பௌத்த இலக்கியங்களையும் கற்றிருக்காரு. இவருடைய குறிப்புகள் 2ஆம் சந்திரகுப்தரின் கால அரசியல், சமூக, பொருளாதார, சமய நிலைகளை பற்றி கூறுகின்றன அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ இவங்களுடைய ஆட்சி முறையை பற்றி இப்போ பார்க்கலாம். குப்த பேரரசுகள் வந்து பரமபட்டராகா, மகாராஜாதிராஜா, பரமேஸ்வரா, சாம்ராட் போன்ற விருது பெயர்களை சூட்டிக்கொண்டனர். பேரரசருக்கு கீழ் முதலமைச்சர், படைத்தலைவர் உள்ளிட்ட அமைச்சரவையும் இருந்தது. இந்த அமைச்சர்கள் அரசனுக்கு ஆலோசனை வழங்கினர். குப்தர் காலத்தில் குமாரமாத்தியர்கள் என்ற வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள் பற்றியும், அதாவது குமாரமாத்தியர்கள் தான் வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள். மகா சந்தி விக்ரஹா அப்படிங்கிறவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர். வெளியுறவுத்துறை அமைச்சர் நாடு விட்டு நாடு போகும்போதுல என்ன பண்ணுவாங்க? சந்திச்சுப்பாங்க. மகா சந்தி விக்ரஹா. அதுபோக நீதித்துறை, இராணுவத்துறை. நீதித்துறையில் இருந்தவங்கள தண்டநாயக்கர் அப்படின்னு சொல்கிறோம். இராணுவத்துறையில் இருந்தவங்கள மகா தண்டநாயக்கர் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு சொல்லி அலகாபாத் கல்தூன் கல்வெட்டில் வந்து பொறிச்சு வச்சுருக்காங்க. ஸோ அது மூலமாக நம்ம இதெல்லாம் அறிஞ்சிக்க முடியுது. இது போக குப்தர்கள் கால குதிரைப்படை தலைவரை வந்து மகா அஸ்வபதி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு. அலகாபாத் கற்றூன் கல்வெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இக்கல்வெட்டு அரிசேனர் என்பவரால் 33 வரிகளில் குறிக்கப்பட்டது. இதில் முதலாம் சமுத்திரகுப்தரின் போர் வெற்றிகள், படைத்திறன் ஆகியவை பற்றியும் குப்த பேரரசின் ஆட்சி எல்லைகள் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஸோ இதில் வந்து நம்ம கொஸ்டின் கேட்கணும்னா என்ன கேட்பாங்க? யாரால அலகாபாத் கல்தூன் கல்வெட்டு எழுதப்பட்டுச்சு? ஹரிசேனர் என்பவரால். எத்தனை வரிகள் உடையது? 33 வரிகள் உடையது. இதில் முதலாம் சமுத்திரகுப்தரின் போர் வெற்றிகள், படைத்திறன் ஆகியவை பற்றியும் குப்த பேரரசின் ஆட்சி எல்லைகள் பற்றியும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இதில் வந்து முதலாம் சமுத்திரகுப்தர் இருக்கார் இல்லையா, சமுத்திரம் அழகானது அதை ஞாபகமே வைக்கணும். ஸோ அந்த சமுத்திரகுப்தருடைய போர் வெற்றிகள், படைத்திறன் ஆகியவை பற்றியும் குப்த பேரரசின் ஆட்சி எல்லைகள் பற்றியும் அதில் வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. குப்தர்களுடைய ஆட்சி பிரிவுகள். குப்தர்களுடைய ஆட்சி பிரிவுகள் பார்த்தோம் அப்படின்னா, குப்த பேரரசு தேசம் அல்லது புக்தி என்ற பெயர்களை கொண்ட மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. ஸோ குப்த பேரரசு வந்து தேசம் அல்லது புத்தி அப்படின்னு சொல்கிற மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது. இம்மாநிலங்களை உபாரிக்கா என்ற ஆளுநர்கள் ஆட்சி செய்தனர். இவர்கள் பேரரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். உபாரிக்கா மற்ற அதிகாரிகளை நியமித்தார். உபாரிக்கா மாநில நிர்வாகத்துடன் யானைப்படை, குதிரைப்படை வீரர்களையும் படைத்துறை நிர்வாகத்தை மாநில அளவில் நிர்வகித்தார். ஸோ யானைப்படை, குதிரைப்படை வீரர்களை, படைத்துறை நிர்வாகத்தை மாநில அளவில் நிர்வகித்தார். லோகபாலா என்ற அலுவலரை பற்றி ஈரான் என்ற கல்வெட்டு செய்தி குறிப்பிடுகின்றது. ஸோ லோகபாலா அப்படிங்கிற அலுவலரை பற்றி ஈரான் என்ற கல்வெட்டு செய்தி குறிப்பிடுகின்றது. மாநிலங்கள் விஷயம் என்ற மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன. இவற்றை ஆட்சி செய்தவர்கள் விஷயபதிகள் எனப்பட்டனர். இவர்கள் மாநில ஆளுநரால் நியமிக்கப்பட்டனர். மாவட்டங்கள் பூமி, பதாகா, பீடா போன்ற பல்வேறு வித ஆட்சி பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன. இவற்றை ஆயுக்தகா, மகதரா போன்ற அதிகாரிகள் ஆட்சி செய்தனர். மாவட்டங்களை வந்து பூமி, பதாகா, பீடா போன்ற பல்வேறு வித ஆட்சி பிரிவுகளாக பிரிக்கப்பட்டன. இவற்றை ஆயுக்தகா, மகதரா போன்ற அதிகாரிகள் ஆட்சி செய்தனர். மகதராவின் கீழ் 8 உறுப்பினர்களை கொண்ட குழு செயல்பட்டது. 2ஆம் சந்திரகுப்தர் காலத்தில் பஞ்சமண்டலி என்ற குழுமத்தை பற்றி குறிப்புகள். 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில் பஞ்சமண்டலி என்ற குழுமத்தை பற்றிய குறிப்புகள் சாஞ்சி கல்வெட்டில் காணப்படுகின்றன. ஸோ பஞ்சமண்டலி அப்படிங்கிற குழுமத்தை பற்றிய குறிப்புகள் 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில் பஞ்சமண்டலி என்ற குழுமத்தை பற்றிய குறிப்புகள்
சாஞ்சி கல்வெட்டில் வந்து காணப்படுகின்றன. மாவட்ட அளவில் இருந்து ஆலோசனை குழு விஷயபதிகளுக்கு நிர்வாக முறையில் ஆலோசனை கூறியது. ஸோ நிர்வாக முறையில் மாவட்ட அளவிலான அந்த விஷயபதிகளுக்கு ஆலோசனை கூறுறதுக்கு மாவட்ட அளவில் ஒரு குழு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இக்குழு அத்தியஷா என்ற பெயர். ஸோ அத்தியஷா அப்படின்னு சொல்கிறோம். இந்த குழுவோட பேர் என்னப்பா? அத்தியஷா. அத்தியஷானா என்னது? மாவட்ட அளவில் இருந்த விஷயபதிகளுக்கு நிர்வாக முறையில் ஆலோசனை கூறக்கூடிய குழு பேர் தான் அத்தியஷா அப்படின்னு சொல்கிறாங்க. கிராம பஞ்சாயத்துக்கள் இருந்துச்சு. அதை வந்து கிராமியாபதி அப்படிங்கிறவங்க தான் நிர்வகிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கிராம பஞ்சாயத்து சிறப்பு பெற்று திகழ்ந்தது. வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசத்தின் பெரும்பாலான பகுதிகள் மன்னரின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டன. ஸோ எந்தெந்த இடம்லாம் வந்து மன்னருக்கு நேரடி நிர்வாகத்துக்கு இல்லைன்னா வங்காளம் ப்ளஸ் பீகார் ப்ளஸ் யூபி பெரும்பாலான பகுதிகள் மன்னரின் நேரடி நிர்வாகத்தின் கீழ் செயல்பட்டன. குப்தர்கள் ஆட்சி முறை வாகடர்கள், காலசூரிகள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள் போன்றோருக்கு முன்னோடியாக திகழ்ந்தது. ஸோ யாருக்கெல்லாம் குப்தருடைய ஆட்சி முறை வந்து முன்னோடியாக திகழ்ந்துச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாகடர்கள், காலசூரிகள், சாளுக்கியர்கள், ராஷ்டிரகூடர்கள் இவங்க எல்லாருமே யாரை தான் ஃபாலோ பண்ணாங்க? குப்தர்களை தான் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்ட்டு சொல்கிற அளவுக்கு இவங்களுடைய நிர்வாக முறைகள் வந்து ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சு அப்படின்ட்டு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா படை நிர்வாகம். குப்தர்கள் காலத்தில் காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை ஆகிய படைகள் இருந்தன. என்னென்ன படைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா காலாட்படை, காலால் நடந்து போய் பண்ணுவாங்க இல்லையா அவங்க, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை இவங்க எல்லாருமே படைகள் பிரிவுகளாக இருந்தாங்க. ஸோ காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை ஆகிய படைகள் இருந்தன. மன்னரால் சிறப்பாக நடத்தப்பட்ட இப்படை நிர்வாகம் குப்தர்களின் வெற்றிக்கு காரணமாக திகழ்ந்தது. ஸோ குப்தருடைய வெற்றிக்கு காரணமே இவங்க தான். காலாட்படையின் தலைவர் வந்து பாலாதி கிருதியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பாலாதி கிருதியா நிறைய பால் குடித்தாதான் காலால் நடந்து போக முடியும். ஸோ காலாட்படையோட தலைவர் பேர் பாலாதி கிருதியா என்று அழைக்கப்பட்டார். குதிரைப்படை தலைவர் வந்து சேனாதிபதி. ஸோ குதிரைப்படைனாலே சேனாதிபதி தானே. குதிரைப்படையோட தலைவர் பேர் சேனாதிபதி என்று அழைக்கப்பட்டார். இராணுவ கிடங்குகளின் தலைமை அலுவலகம் ரணபந்தகா எனப்பட்டது. ஸோ இராணுவ கிடங்குகளின் தலைமை அலுவலகத்து பேர் என்னதுன்னா ரணபந்தகா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இராணுவ கிடங்குகளின் தலைமை அலுவலகம் பேர் ரணபந்தகா அப்படின்னு சொல்கிறோம். மகா பிரதிஹாரா என்ற அரண்மனை காவலர்களும் கத்தியத பகிதா என்ற அரச சமையலறை கண்காணிப்பாளரும் முக்கிய இடம் பெற்றனர். ஸோ ரணபந்தகானா யாரா? இராணுவ கிடங்குகளோட தலைமை அலுவலகம் பேர் தான் ரணபந்தகா. ரணமாக இருக்கும். இராணுவம்னாலே ரணம் தானே. ஸோ ரணபந்தகா, ரணத்துக்கு பந்தக்காரர்கள், சொந்தக்காரர்கள் யார்? இராணுவ கிடங்குகளோட தலைமை அலுவலகம் தான். ஸோ இராணுவ கிடங்குகளின் தலைமை அலுவலகம் ரணபந்தகா அப்படின்னு அழைக்கப்படுது. மகா பிரதிஹாரா என்ற அரண்மனை காவலர்களும் கத்தியத பகிதா என்ற அரச சமையலறை கண்காணிப்பாளரும். ஸோ கத்தியை வச்சு தான் சமையலறையில் எல்லா வேலையுமே செய்ய முடியும். கத்தி இல்லைனா ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ கத்தியத பகிதா அப்படிங்கிறவங்க வந்து அரச சமையலறை கண்காணிப்பாளர் அப்படின்னு சொல்கிறோம். மகா பிரதிஹாரா அப்படிங்கிறது வந்து அரண்மனை காவலர்கள் அப்படின்னு சொல்கிறோம். மகா பிரதிஹாரா அப்படிங்கிறது வந்து அரண்மனை காவலர்கள். மகா பிரதிஹாரா அப்படிங்கிறவங்க அரண்மனை காவலர்கள். கத்தியத பகிதா அப்படிங்கிறவங்க அரச சமையலறை கண்காணிப்பாளர் முக்கிய இடம் பெற்றனர். அமாத்தியா, சச்சிவா போன்ற அலுவலர்கள் நிர்வாக அதிகாரிகளாக பணியாற்றினர். இது போக அமத்தியா, சச்சிவான் 2 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து நிர்வாக அதிகாரிகளாக வந்து வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அமத்தியா, சச்சிவா போன்ற அலுவலர்கள் நிர்வாக அதிகாரிகளாக பணியாற்றினர். அமாத்தியா, சச்சிவா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க 2 பேரும் நிர்வாக அதிகாரிகளாக பணியாற்றினர். ஒற்றர்களை கொண்ட உளவு அமைப்பு தூடகா அப்படின்னு அழைக்கப்படுது. சமூக நிலையை தனியாக பார்க்கலாம். ஸோ இதை ஒரு வாட்டி ரிவைஸ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ ஒற்றர்களை கொண்ட உளவு அமைப்பு பேர் என்னது? தூடகா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். உளவு அமைப்பு பேர் தூடகா என்று அழைக்கப்பட்டது. ஸோ தூது போகிறவங்க தான் ஒற்றர்கள். ஸோ அவங்கள வந்து தூடகா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து 12th எத்திக்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். குப்தர்களுடைய ஆட்சி முறை லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷனு. ஸோ இதில் வந்து ஒரு குயிக் ரிவிஷன் வந்து கொடுத்துடலாம். ஸோ கிபி 3ஆம் நூற்றாண்டோட இறுதியில் தான் குப்த பேரரசு ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறவங்களால தோற்றுவிக்கப்பட்டது. அப்புறம் இம்பார்ட்டண்டான அரசர்கள் பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சீன பயணி பாகியானுடைய குறிப்பு போகோகி அப்படின்னு அழைக்கப்படுது. பாகியான் வந்து பெஷாவர், காசி, கையா உள்ளிட்ட இடங்களுக்கு சென்று பார்வையிட்டார்.
இவர் 9 வருஷம் இந்தியாவில் தங்கியிருந்தா கூட 3 வருஷம் பாடலிபுத்திரத்தில் சமஸ்கிருத மொழியையும் பௌத்த இலக்கியங்களையும் கற்றார். இரண்டாம் சந்திரகுப்தரின் கால அரசியலில் சமூக பொருளாதார சமய நிலைகளை பற்றி கூறுது. ஆட்சி முறை. குப்த பேரரசர்கள் பரம பட்டராகா, மகாராஜாதிராஜா, பரமேஸ்வரா, சாம்ராட் போன்ற விருது பெயர்களை சூட்டிக் கொண்டார். பேரரசுக்கு கீழ் முதலமைச்சர், படைத்தலைவர் உள்ளிட்ட அமைச்சரவையும் இருந்தது. இந்த அமைச்சர்கள் அரசனுக்கு ஆலோசனை வழங்கினர். குப்தர் காலத்தில் குமாரமாத்தியர்கள் என்ற வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள் பற்றியும் மகா சந்தி விக்ரஹா என்ற வெளியுறவுத்துறை அமைச்சர். குமாரமாத்தியர் அப்படிங்கிறவங்க வருவாய்த்துறை உயர் அதிகாரிகள், மகா சந்தி விக்ரஹா அப்படிங்கிறவங்க வெளியுறவுத்துறை அமைச்சர். நீதித்துறையில் இருந்தவங்க தண்டநாயக்கர், இராணுவத்துறையில் இருந்தவங்க மகா தண்டநாயக்கர். குதிரைப்படை தலைவர் பேரு மகா அஸ்வபதி. அலகாபாத் கற்றூன் கல்வெட்டு எழுதினது அரிசேனர். முதலாம் சமுத்திரகுப்தருடைய வெற்றி பெற்றது, படைத்திறன் பற்றினது. குப்தர்களுடைய ஆட்சி எல்லை பற்றினது 33 வரியில் எழுதப்பட்டது. குப்தருடைய ஆட்சி பிரிவை பார்த்தோம் அப்படின்னா, தேசம் அல்லது புக்தி அப்படிங்கிற பேரில் மாநிலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு மொத்தமாக பேரரசு. அதை உபாரிகா அப்படிங்கிற ஆளுநர்கள் தான் ஆட்சி செஞ்சாங்க. இவர்கள் பேரரசரால் தேர்ந்தெடுக்கப்பட்டனர். உபாரிகா மற்ற அதிகாரிகளை நியமித்தார். உபாரிகா மாநில நிர்வாகத்துடன் யானைப்படை, குதிரைப்படை வீரர்களையும் படைத்துறை நிர்வாகத்தையும் மாநில அளவில் நிர்வகித்தார். ஒன்றும் இல்லைங்க, பேரரசு இருக்கா, பேரரச தேசம் அல்லனா புக்தின்னு சின்ன சின்ன மாநிலமாக பிரிச்சாச்சு. அதோட ஹெட் பேர் உபாரிகா. உபாரிகா தான் சிஎம்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா லோகபாலா அப்படிங்கிற ஒரு அலுவலர் இருக்காங்க. இந்த லோகபாலா பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு என்னதுன்னா ஈரான் கல்வெட்டு. ஈரன் என்ற கல்வெட்டு செய்தி தான் அதை பற்றி சொல்லுது. அப்புறம் விஷயம் அப்படிங்கிறது மாவட்டம் உட்பிரிவாக இருந்துச்சு. அதை ஆட்சி பண்ணவங்க விஷயபதிகள். கிராமம் இருந்துச்சு, கிராமத்தை ஆட்சி பண்ணவங்க கிராமதியாக்கா. மாவட்டங்கள் பூமி, பதாகா, பீடா போன்ற பல்வேறு வித ஆட்சி பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. இவற்றை ஆயுக்தா, மகாதரா போன்ற அதிகாரிகள் ஆட்சி செய்தனர். பூமி, பதாகா, பீடா அப்படின்னு மாவட்டங்களை விஷயத்தை இன்னும் பிரிவாக பிரிச்சிருக்காங்க. பூமி, பதாகா, பீடா இது எல்லாத்தையுமே ஆட்சி செஞ்சவங்க பேர் ஆயுக்தகா, மகதரா. மகதராவின் கீழ் 8 உறுப்பினர்களை கொண்ட குழு செயல்பட்டது. இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் பஞ்ச மண்டலி என்ற குழுமத்தை பற்றிய குறிப்புகள் சாஞ்சி கல்வெட்டில் காணப்படுது. இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் பஞ்சமண்டலி அப்படிங்கிற குழுமத்தை பற்றிய குறிப்புகள் சாஞ்சி கல்வெட்டில் காணப்படுது. இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் பஞ்சமண்டலி அப்படிங்கிற ஒரு குழுமம் இருக்குது. அந்த குழுமத்தை பற்றிய குறிப்புகள் சாஞ்சி கல்வெட்டில் காணப்படுகின்றன. மாவட்ட அளவில் இருந்த ஆலோசனை குழு விஷயபதிகளுக்கு நிர்வாக முறையில் ஆலோசனை கூறியது. இக்குழுவிற்கு அத்திய ஷா அப்படின்னு பேர். அதாவது இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் பஞ்சமண்டலி அப்படிங்கிற குழுமம் இருக்குது. அந்த குழுமம் பற்றிய செய்தி சாஞ்சி கல்வெட்டில் காணப்படுது. அந்த குழுமம் என்னது அப்படின்னா மாவட்ட அளவில் இருந்த ஆலோசனை குழு விஷயபதிகளுக்கு நிர்வாக முறையில் ஆலோசனை கூறுறது தான் அந்த குழு. இந்த குழுவுக்கு அத்திய ஷா அப்படிங்கிற பேரும் உண்டு. இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தை சேர்ந்தது தான் இந்த பஞ்சமண்டலி அப்படிங்கிற குழுமம். இதை பற்றி சொல்கிறது சாஞ்சி கல்வெட்டு. மாவட்ட அளவில் இருந்த ஆலோசனை குழு விஷயபதிகளுக்கு நிர்வாக முறையில் ஆலோசனை கூறியது. அந்த குழுவுக்கு பேர் அத்திய ஷா. கிராம பஞ்சாயத்துக்கள் ரொம்பவே சிறப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேசம் இதெல்லாம் மன்னருடைய நேரடி கண்ட்ரோல். வாகடர், காலசூரி, சாளுக்கியர், ராஷ்டிரகூடர் எல்லாருக்குமே புத்தருடைய ஆட்சி ரொம்பவே இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. காலாட்படை, குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை எல்லா படையுமே இருந்துச்சு. காலாட்படையோட தலைவர் பேர் பாலாதி கிரிதியா. குதிரைப்படை தலைவரோட பேர் சேனாதிபதி. இராணுவ கிடங்களோட தலைமை அலுவலகம் ரணபந்தகா அப்படிங்கிறது. ரணபந்தகா இராணுவ கிடங்களின் தலைமை அலுவலகம். மகா பிரதிஹாரா என்ற அரண்மனை காவலர்களும் கத்திய பகிதா என்ற அரச சமையலறை கண்காணிப்பாளரும். அதாவது மகாபதிகாரா அப்படிங்கிறது யாருன்னா அரண்மனை காவலர்கள். மகாபிரதிகாரா அப்படிங்கிறவங்க அரண்மனை காவலர்கள். கத்திய பகிதா, கத்தி இருந்தால் தான் சமையலறை வேலை செய்ய முடியும். அமாத்தியா, சச்சிவா போன்ற அலுவலர்கள் நிர்வாக அதிகாரிகளாக பணியாற்றினர். அமாத்தியா, சச்சிவா போன்ற அலுவலர்கள் நிர்வாக அதிகாரிகளாக இருந்தாங்க. ஒற்றர்களை கொண்ட உளவு அமைப்பு பேர் தூடகா அப்படிங்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.